நாங்கள் இப்போ தான் ஒர்க் முடிச்சுட்டு வந்தோம். ஓகேவா, வந்ததும் பார்த்தா வீட்டில் வந்து சோறு மட்டும்தான் இருக்குது, ஆனால் குழம்பு எதுவுமே இல்லை. ஸோ நாங்கள் என்னென்னா வீட்டில் 2 முட்டை இருக்குது, அதை வச்சு ஒரு குழம்பு செய்யலாம்னு சொல்லிட்டு தொடங்கியிருக்கோம். ஓகேவா, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு சீனி சட்டி எடுத்து அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் ஊற்றிட்டு தேவையான அளவு கடுகு போட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் வரமிளகா. ஓகேவா, அது வந்து நம்ம போட்டோன்னா கொஞ்சம் மனமாக அழகாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 2 பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி இந்த மாதிரி நல்லா வதங்க விடணும். வதங்க விட்டுட்டு பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக நறுக்கின தக்காளி, பூவோட தக்காளியை எடுத்து இதில் கூடவே போட்டோம். ஓகே, போட்டு இதுவும் நல்லா வதங்க விடணும். ஓகேவா, பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கணும் அப்படின்னா கொஞ்சம் உப்பு போட்டு மேலாப்ப தூவிடணும். அப்படி போட்டால் சீக்கிரமாக வதங்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யூடியூப் சேனல்ஸில் போட்டிருந்தாங்க. அதனால தான் நானும் பண்ணுறேன். ஓகேவா, நீங்கள் அது மாதிரி நினச்சிக்கோங்க. நம்ம எனக்கு சமையலெல்லாம் ரொம்ப எல்லாம் தெரியாது, நமக்கு வர்றது கூட பண்ணுறது சாப்பிடணும், அவ்வளோதான். இதுவும் நல்லா வதங்கிட்டு வதங்கின அப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்லுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு கூட வந்து தக்காளி வதங்கின உடனே கொஞ்சம் மிளகுத்தூள், மல்லித்தூள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மட்டன் மசாலா, இது நான் வந்து சும்மா எனக்கா ஒரு ஆசைக்கு வேண்டி நான் போடுறதாக்கும். ஆனால் அது பார்த்தீங்கன்னா நிஜமாக நல்லபடி ஒரு கலர்ஃபுல்லாக வந்து பார்த்து பாருங்களா, எனக்கே எச்சில் வருது, எப்படா சாப்பிட்லாம் அந்த மாதிரி. இனி நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு முட்டையை உடைச்சி போட்டோம். எனக்கு ஒழுங்காக வர்றது போல் உடைக்கிறேன். முட்டை போட்டாச்சு. இனிமேல் வந்து நம்ம வரதுல எல்லாத்தையும் போட்டு கிண்டிடும். ஓகேவா, நல்லா வதக்கிட்டு இதுவுமே வந்து துண்டு துண்டு துண்டாக மாறும். அது வரைக்கும் கொஞ்சம் வதக்கி கிண்டி எடுத்து அது தேவையான அளவு உப்பு இருக்கா, மிளகுப்பொடி எல்லாம் இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம சர்வ் பண்ண எடுத்துடலாம். ஓகேவா, ஃபைனல் டச்சு சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். ஓகே, அதுக்கப்புறம் இதுக்கு கூட பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே ரைஸ் வச்சுருக்கோம், சுட சுட ரைஸும் அப்புறம் பொடி மாஸ், முட்டை பொடி மாஸ். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நானும் வந்து அவ்வளோதான் வைங்க.